இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இஸ்ரேல் வாண்ட் ரெஸ்பெக்ட் சீஸ்ஃபயர் வித் ஈரான். ஈரான் கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயரை நாங்க என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. எங்களுக்கு எதிராக ஈரான் எப்போது அடுத்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க திரும்ப அடிப்போம். அதுதான் போர், அதுதான் நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நியூ நார்மலாக இந்தியா ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இனி ஏதாவது தீவிரவாத செயல் செஞ்சிருந்தாங்கன்னா திருப்பி நாங்க உள்ள வந்து அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஈரான் எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்க, அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்தாலே நாங்க அடிப்போம். இன்னைக்கு அமெரிக்காவும் சொல்றாங்க இதுக்கு மேல ஈரான் அணு ஆயுதம் அப்படிங்கறத தொட்டு கூட பார்க்க கூடாது, யோசிக்க கூட கூடாதுன்னு சொல்றாங்க. இதே அமெரிக்கா நேற்று சொல்லியிருந்தாங்க 30 பில்லியன் அமெரிக்க டாலர் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அணுசக்தியை வைத்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு நாங்க பணத்தை கொடுக்கிறோம், ஆனா அணு ஆயுதத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய பிளானை சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட எப்போதுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அகைன்ஸ்ட் ஈரான் அப்படிங்கறத ரெடியா வச்சிருங்க. எப்ப வேணாலும் ஈரான் கூட நமக்கு சண்டை வரும் அப்படிங்கறத நம்முடைய ஐடிஎஃப் வீரர்கள்ட்ட சொல்லி வச்சிருங்க. மெயின்டைனிங் இஸ்ரேல்ஸ் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு வான்வெளி இருக்கும்ல, அந்த வான்வெளியில யார் எந்த தடையும் இல்லாமல் பறந்து போகிறார்கள் அப்படிங்கிறது ஏர் சுப்பீரியார். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல், ஈரானுடைய ஏர் பேசஸ், இது எல்லாத்தையுமே அழித்து விட்டது இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலுடைய விமானம் பறக்கும்போது ஈரானால அதை தடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. இதை தான் ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்றாங்க. இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.